இந்த வெடிப்பில் மேலும் அதிர்ச்சி அளிப்பது என்னவென்றால், அமெரிக்கா அமைப்புகள் தாங்களாகவே விசாரணை நடத்தின. இணைப்புகள் உள்ளன. மேலும் இந்த தீர்மானங்கள் இன்னும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தளத்தில் உள்ளது. அரிப் காஸ்மானி என்பவர் லஷ்கர்-ஏ-தொய்பாவை சேர்ந்த ஒரு முக்கிய உறுப்பினர் ஆவார். இவர் சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் வெடிப்பை ஏற்படுத்த முழுமையாக உதவினார். ஐநா மற்றும் அமெரிக்கா இருவரும் லஷ்கர்-ஏ-தொய்பா மற்றும் காஸ்மானிக்கு எதிராக தடையுத்தரவு விதித்தனர். அந்த தடையுத்தரவுக்கு பிறகு பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் ரஹ்மான் மாலிக் அவர் ஒப்புக்கொண்டார். பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் இதில் ஈடுபட்டிருந்தனர் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். மற்றொரு அமெரிக்க விசாரணை பத்திரிகையாளர் செபாஸ்டியன் ரூடேலா அவரு இந்த வகை சம்பவம் குறித்த ஒரு மிக விரிவான விசாரணை அறிக்கையை வெளியிட்டார். அரிப் காஸ்மானியுடன் சேர்ந்து டேவிட் கோல்மன் ஹெட்லி இந்த சம்ஜோதா சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகள் என்றும் இதற்கு பின்னால் இருந்தவர்கள் என்றும் அவர் பொதுமக்களுக்கு அறிவித்தார். ஆனால் நம்முடைய சொந்த உளவுத்துறைகள் அவர்கள் இந்த வழக்கை முற்றிலும் வேறு கோணத்தில் விசாரித்தனர். நான் எதையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இயற்கையாகவே கேள்வி எழுகிறது, ஏன் இந்த முக்கியமான ஆதாரங்கள் பின்தொடரப்படவில்லை? ஏன் நம்முடைய விசாரணை அமைப்புகள் இந்த ஆதாரங்களை புறக்கணித்தன? ஏன் NIA அரிப் காஸ்மானியை குற்றவாளிகளில் ஒருவராக பெயர் குறிப்பிடவில்லை? ஏன் அவர்கள் என்கிறேன் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அல்லது அமெரிக்க நிதித்துறை அந்த துறையின் அறிக்கை அதில் காஸ்மானி குற்றவாளி என குற்றம் சாட்டப்பட்டிருந்தும் அவர்கள் அதை முற்றிலும் புறக்கணித்தனர். ஏன் அவர்கள் ஒருபோதும் கேட்டிருக்கவில்லை பாகிஸ்தானிலிருந்து காஸ்மானியை நாடு கடத்துமாறு? இந்த நடவடிக்கைகளில் எதுவும் எடுக்கப்படவில்லை. எல்லாமே புறக்கணிக்கப்பட்டது. இந்த எல்லா ஏன்களுக்கும் ஒரே ஒரு பதில்தான் உள்ளது. அதாவது, நான் இருந்தேன். இஸ்லாமியர்களிடமிருந்து இஸ்லாமிய தீவிரவாதிகளிடமிருந்து குற்றச்சாட்டை இந்து குழுக்களுக்கு மாற்றும் பணியை NIA-க்கு கொடுத்தனர். இந்த கருத்தை உருவாக்குவதில் அவர்கள் மிகவும் வெற்றி பெற்றனர் என்று நான் சொல்வேன்.